அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம தாருல் ஹிக்மா பெண்கள் இஸ்லாமிய கல்லூரியின் சார்பாக மார்ச் 9, 2024 அன்று வளமிகு ரமலானை வருக அப்படின்ற தலைப்பில் ரமலானை வரவேற்கும் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் ரமலான் மாதத்தை நம்ம எப்படியெல்லாம் எதிர்பார்க்கணும், அந்த மாதத்தில் நம்ம என்ன செய்யணும், செய்யக்கூடாது, அந்த அருள் மழையை நம்ம எப்படியெல்லாம் அனுபவிக்கணும், இந்த மாதிரியான பல விஷயங்கள் பொதுமக்களுக்கு சொல்லப்பட்டது. எம் கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் பல அழகான தலைப்புகளில் உரையாற்றினாங்க. கூடவே எம்முடைய மாணவிகள் அவங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தும் விதமாகவும் தாவா பண்ணக்கூடிய நோக்கத்திலையும் பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டாங்க. அதில் ஒன்று தான் நம்மை சிந்திக்க வைக்கும் சிந்தனை அரங்கம். நம்ம டிவியில் பார்க்கக்கூடிய நீயா நானா ஷோ மாதிரியே எம்முடைய மாணவிகள் 2 புறமும் எதிர் புறத்தில் அமர்ந்திருக்காங்க. ஒரு ஆசிரியை நடுவராக நின்று அதை தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. இந்த சிந்தனை அரங்கத்தோட தலைப்பு என்னென்னா, ரமலானின் அருள் வளத்தை மக்கள் பயன்படுத்துகிறாங்களா? ஒரு புறம் இருக்கக்கூடிய மாணவிகள் ஆமாம் ரமலானுடைய அருள் வளத்தை மக்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னும், அதற்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவிகள் இல்லை ரமலானுடைய அருள் வளத்தை மக்கள் பயன்படுத்தலை அப்படின்னும் தங்களுடைய கருத்துக்களை அழகிய முறையில் விவாதித்து அதற்கான தீர்வும் கொடுத்து இந்த சிந்தனை அரங்கம் ரொம்பவே சிறப்பாக நிறைவு பெற்றுச்சு. அதனுடைய முதல் பகுதி இப்போ உங்களுடைய பார்வைக்கு. தாருல் ஹிக்மா வழங்கும் சிந்தனை அரங்கம் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம எங்க பார்த்தாலும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா ரமலான் ரமலான். இப்போ நம்ம சிந்தனை அரங்கத்தினோட தலைப்புமே ரமலானினுடைய அருள்வளத்தை மக்கள் பயன்படுத்துறாங்களா அப்படின்றத தலைப்பு. இந்த சிந்தனை அரங்கம் 3 விதமான கேள்விகளை கொண்டது. ஏன்னா ரமலானுடைய அருள்வளம் நமக்கு பல வழிகளில் கிடைக்கும். நம்மளோட நடைமுறை செயல்பாடுகள் மூலமா, ஆரோக்கியம் விஷயத்துல, இன்னும் முக்கியமா வணக்க வழிபாடுகள்ல. அப்ப இந்த 3 விஷயத்தையும் கேள்வியா கேட்போம். மாணவிகள் அதை பத்தின அவங்களுடைய கருத்துக்கள் விவாதிச்சு நமக்கு அழகான தீர்வும் கொடுப்பாங்க. இப்போ சிந்தனை அரங்கத்தின் முதல் கேள்வி, மக்கள் ரமலானுடைய மாதத்துல மக்களுடைய நடைமுறை செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்குள்ள காலத்துல பார்த்தோம்னா டிவியும் போனும் இல்லாத வீடே நம்ம பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கிறப்ப மக்கள் அதிகமான பேர் அவங்களுடைய டயத்தை வேஸ்ட் பண்றது டிவியும் போனையும் பார்த்துதான். டிவியும் போனையும் பார்த்து ஷைத்தானதான் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறாங்களே தவிர அல்லாஹ் கிட்ட நெருங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்காது. ஆனா ரமலான் மாசத்துல மட்டும் நம்ம அதிகமான நேரத்தை இபாதத்தெல்லாம் செலவிடணும், அல்லாஹ்வை நினைவு கொண்டுகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக ரமலான் மாசத்துல டிவிக்கும் போனுக்கும் கூட ரீசார்ஜ் பண்ணாத மக்கள் இருக்காங்க. அந்த விதத்துல ரமலான் மாசத்தோட மக்கள் நல்லாவே பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படியா? ரமலான் மாதம் வந்துட்டா டிவிக்கும் போனுக்கும் ரீசார்ஜ் கூட பண்ணாத அளவுக்கு மக்கள் அவ்வளவு பயன்படுத்துறாங்க அப்படின்றாங்க. உண்மையா? இந்த விஷயத்தை கேட்கும் போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ரம்லான் மாசத்துல மக்கள் டிவியும் போனும் யூஸ் பண்ணல அப்படின்னு ஒரு விஷயத்த இப்பதான் புதுசாவே நான் கேள்விப்படுறேன். ரம்லான் மாசம் வந்துருச்சு அப்படின்றதுக்காண்டி டிவியும் போனும் யூஸ் பண்றவங்க தான் இப்ப அதிகமா இருக்காங்க. அவங்க சொல்றவங்க வேணா ஒரு விரல் விட்டு என்ற அளவு வேணா இருக்கலாம். ஆனா ரம்லான் மாசம் வந்துருச்சு அப்படின்றதுக்காண்டி டிவி போன் யூஸ் பண்றவங்க தான் இப்ப அதிகமாவே இருக்காங்க. கேட்டா ஒரு படம் பார்த்தா அதுல ஒரு 3 மணி நேரம் போகுது, ஒரு சீரியல் பார்த்தா அதுல ஒரு அரை மணி நேரம் போயிடுது, போன் கொஞ்ச நேரம் பார்த்தாலும் அதுல ஒரு அரை மணி நேரம் போயிடுது. தன்னோட பசி தெரியக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் மக்கள் அவங்க நேரத்தை செலவு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இது நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப யதார்த்தமா இருக்கு. ஏன்னா காலம் முழுக்க டிவிலையும் போனையும் டைம் கழிச்ச மக்கள் ரமலான் வந்தோடனே திடீர்னு ரீசார்ஜ் பண்ணாம இருக்காங்கன்றது கேட்க ஆச்சரியமான ஒரு விஷயம். நோன்போட மகத்துவம் தெரியாத நிறைய பேர், முக்கியமா இளைய தலைமுறைகள், ஏதாவது ஒண்ணு அந்த பசியோட இருக்கிறது நோன்பு அப்படின்ற கான்செப்ட்ல அந்த பசி தெரியாம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணா போதும், எதையாவது பார்த்து டைம் ஓட்டினா போதும். அரை மணி நேரம் சீரியல் பார்த்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ போன் எடுத்தோம்னா ஃபுல் எபிசோடையும் மணிக்கணக்கில் நம்ம உட்காந்து பார்க்கலாம். அப்படி டைம் வேஸ்ட் பண்ற மக்கள் தான் அதிகம் அப்படின்ற கருத்து அங்கிருந்து வந்திருக்கு. அதுதான் கேட்கவும் யதார்த்தமா இருக்கு. அப்போ நீங்க சொல்ற மாதிரி அருளை பயன்படுத்தணும். நீங்களே ஒரு தீர்வு சொல்லிடலாமே, என்ன செஞ்சா அதுல இருந்து விலக முடியும்? அந்த சகோதரி சொன்ன மாதிரி அவங்க கருத்து ஓகே தான். எப்பயுமே டிவியும் போனையும் பார்த்து பழகின மக்களுக்கு நோம்பு மாசத்துல மட்டும் டிவி பார்க்கணும் அப்படின்றது முடியாத காரியம் தான். ஆனா நம்ம எவ்வளவோ செயலை எவ்வளவோ சாகு போக்கு சொல்லி நான் பண்ண மாட்டேன்னு சொல்றோம்ல. ஏன் ரமலான் மாசத்தை ஒரு காரணமா வச்சு போனையும் டிவியும் பார்க்கறது தவிர்த்திருந்து அது மற்ற நாட்களையும் நம்ம செயல்படுத்தலாமே. அப்படி பண்ணா நம்மளோட லைஃப்ல ஒரு சேஞ்ச் ஏற்படும்ல. ஓகே. இப்போ நம்ம ஏதோ ஒரு தப்பு நமக்கு செய்யணும்னு தோணினாலும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தப்பு செய்யாம நம்ம தவிர்த்திருப்போம்ல. உதாரணத்துக்கு வீட்டுல யாருக்காவது பயப்படுறோம்னா, எனக்கு இது செய்யணும்னு தோணுது ஆனா அம்மாக்கு பயம்,
அத்தாக்கு பயம் ஏதோ ஒரு காரணத்தினால மக்கள் ஒரு சில தவறுகள்ல தவிர்ந்திருக்காங்க. அதே மாதிரி ரமலான காரணமா வச்சாது இவ்வளவு நாள் நம்ம கடைபிடிச்சிட்டு வந்த தீமையான விஷயத்த அந்த ஒரு மாதம் பயிற்சி எடுத்து திரும்ப வாழ்நாள் முழுக்க பயன்படுத்தணும்னா வாழ்க்கையை ஒரு திருப்பு முனை அமையும் தானே அப்படின்ற ஒரு தீர்வு சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து வேற நடைமுறை செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் என்னெல்லாம் இருக்கு ரமலான் மாதத்துல? இவ்வளோ நாளாக மக்கள் யாரும் குரானை ஓதாமல் ரமலான் மாதம் வந்த உடனே குரானை எடுத்து ஓத ஆரம்பிச்சிடுறாங்க. குரானில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ஆர்வமாக ஓதி மேக்சிமம் அவங்க டயத்தை குரான் ஓதுறதுல தான் செலவும் செய்கிறாங்க. குரானை ஓதுனாலே நன்மை தான். ஆனால் இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்த ரமலான் மாதத்துக்குள்ளே 3 தடவை முடிக்கணும் 4 தடவை முடிக்கணும்னு போட்டி போட்டு ஓதுறவங்களும் இருக்காங்க. ஏன் இன்னும் சொல்ல போனால் ரமலான் மாதம் ஃபுல்லாகவே குரானு கையுமா தானே இருக்காங்க. நம்ம சாதாரணமாக பார்க்குற விஷயம் ரமலான் வந்து குரான் ஓதுறதுக்கான மாதம் அப்படின்றது செயல்படுத்துற அளவுக்கு எங்க பார்த்தாலும் குரான் கிளாஸ்க்கு மக்கள் போறாங்க, வீடுகளில் குரான் ஓதுறாங்க. நிறைய வீடுகள் நம்ம கிராஸ் பண்ணும்போது குரானோட சத்தம் கேட்க தான் செய்யுது. ரொம்ப நம்ம நடைமுறையில பார்க்குற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எதிரணியில உள்ள சகோதரி சொன்னாங்க, ரமலான் மாதத்துலதான் வந்து மக்கள் அதிகமா குரான் 2 தடவை 3 தடவை இந்த மாதிரி ஓதி குரானும் கையுமா இருக்காங்க. உண்மைதான். ஆனா மக்கள் குரான் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் வழிகாட்டின்றதையும் மறந்துடுறாங்களே. ஒரு நிதானம் இல்லாம தானே குரானை ஓதுறாங்க. குரான்ல முதல் ஆயத்துல கை வைக்கிறாங்க, அந்த கை எப்படி கீழே வருதுன்னே தெரியல, அவ்வளவு வேகமா தானே ஓதுறாங்க. ஏதோ அரபு மொழியை தாங்கி நிக்கிற ஒரு புத்தகமா தான் மக்கள் கருதி ஓதுறாங்க. இந்த வகையில மக்கள் ரமலானுடைய அருளை எப்படி பயன்படுத்திக்க முடியும்? கரெக்ட் தான். அதாவது குரான் ஓதுறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. மாணவி என்ன சொல்றாங்கன்னா, குரான் எல்லாரும் ஓததான் செய்யறாங்க, ஆனா ஒரு நிதானம் இல்லாம ஏதோ ஒரு அரபு மொழியை தாங்கி நிக்கிற புத்தகம் அப்படின்ற கான்செப்ட்ல கடகடன்னு ஓதி முடிச்சிடுறாங்க. அதே நேரத்துல குரான் ஓதுறதுக்கு மட்டுமான புத்தகம்ன்ற கான்செப்ட்ல இருந்து அது ஒரு வாழ்வியல் வழிகாட்டின்றதை மறந்துடுறாங்க அப்படின்னு எதிரணியில இருந்து சொல்றாங்க. அதுக்கு யாராவது சொல்ல முடியுமா பதில்? நீங்க சொன்னீங்க மக்கள் வந்து தெளிவாவே குரானை ஓதுறது கிடையாது அப்படின்னு. ஆனா அப்படி இல்லை, மற்ற நாள்ல திக்கி அவங்க குரானை ஓதுனாலும் ரமலான் மாசத்துலயாவது அந்த குரானை தெரிஞ்சு தெளிவா அர்த்தத்தெல்லாம் புரிஞ்சு ஓதணுன்றக்காக நிறைய மதரசாக்கெல்லாம் போறாங்கல்ல. மதரசாக்கள்லயும் நிறைய கிளாஸஸ்லாம் நடக்கதான்னு செய்யுது. போக முடியாதவங்க ஆன்லைன் கிளாஸ்லயும் அட்டன் பண்றாங்க. அதே மாதிரி குரானை வந்து மக்கள் வந்து அரபு மொழி புத்தகமா பாக்குறாங்க அப்படின்றீங்க. ஆனா அப்படி கிடையாது. குரான் கிளாஸ் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் தஃப்சீர் கிளாஸும் எடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது குரானுக்கு தமிழை விளக்க வரையும் கொடுக்கறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க குரானையும் ஓதிடுறாங்க, அது அர்த்தத்தையும் சொல்லி புரிஞ்சுக்கிறாங்களே. அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படி சொல்லலாம் குரான் அவங்க தெளிவாகவே ஓதுறது இல்லைன்னு? இது குரான் மக்கள் தெளிவா ஓதுறதுக்கு இன்னைக்கு ஆர்வம் காட்டுற மக்கள் தான் அதிகம் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. கூடவே வாழ்வியல் வழிகாட்டுன்றதை மக்கள் மறந்து வெறுமனே ஓதுறாங்கன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு பல மதரசாக்கள்ல குரான் ஓதக்கூடிய அந்த திலாவா வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா திருக்குரான் விளக்கு ஒரு கிளாஸும் எடுக்கிறாங்க. அதை போய் மக்கள் ஆர்வமா அட்டன் பண்ணியும் திருக்குரானை புரிஞ்சு வாழ்வியல் வழிகாட்டியாவும் செயல்படுத்த தான் செய்யறாங்க அப்படின்றாங்க. ரமலான் மாசத்துல எல்லா மதரசாலையுமே குரான் வகுப்பு தப்சீர் வகுப்பு நடைபெறுதுதான், எல்லாமே அட்டன் பண்றாங்க. ஆனா இப்ப உள்ள மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ரமலான் மாசத்துல நம்ம குரான் ஓதி முடிச்சுட்டாலே போதும் அப்படின்ற ஒரு திருப்தி மனசுல ஏற்பட்டுறது இல்லை. யாருமே இப்ப பெரும்பாலான மக்கள் தப்சீர் வகுப்பை அட்டன் பண்றதே இல்லையே. அது மட்டும் இல்லாம ரமலான் பிறை எப்ப அறிவிக்கிறாங்களோ அப்ப மக்கள் குரானை திறக்கிறாங்க, எப்ப பெருநாள் பிறை அறிவிக்கிறாங்களோ அப்ப மக்கள் குரானை மூடதானே செய்யறாங்க. இப்படிதான் ரமலானுடைய அருளை மக்கள் பயன்படுத்திக்கணுமா? இப்போ 2 தரப்புல இருந்து சொன்ன விஷயத்தை வச்சு நம்ம என்ன யோசிக்கலாம்னா, மக்கள் குரானை ஓதுறாங்க, ஆனா அந்த ரமலான் மாதத்துல மட்டும் ஓதி மாணவி சொன்ன மாதிரி ரமலான் பிறை அறிவிக்கும் போது திறக்கிற குரான் பெருநாள் பிறை அறிவிக்கும் போது மூடப்பட்டுருது. அதுக்கான வேதம் கிடையாது திருக்குரான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அனுப்பப்பட்டது முதல்ல இருந்து இந்த உலகம் அழியக்கூட நாள் வரைக்கும் நம்ம வாழ்றதுக்கான வழிகாட்டி திருக்குரான். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல நிதானமா ஓதணும். ஓதுறதோட எங்கெல்லாம் திருக்குரான் இலக்க உரை வகுப்புகள் நடக்குதோ அதையும் ரொம்ப ஆர்வமா மக்கள் போய் அட்டன் பண்றதுக்கான வழிகாட்டுதல் நாம ஏற்படுத்தி கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மேல ஒரு நம்ம வந்து சில மிஸ்டேக்கோட மக்கள் ஓதுவாங்க, அதை போய் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கிளாஸ்லாம் போய் அட்டன் பண்றாங்க. கரெக்ட் ஆயிடும், அது 1 மாத காலம் முடிஞ்சிருது இல்ல. திரும்ப குரானை மூடி வச்சு திரும்ப அடுத்த வருஷம் குரானை திறக்கும் போது திரும்ப அதே மிஸ்டேக் ஆரம்பிக்கும். அப்போ வருஷம் ஒரு ரமலான்லயும் என்னென்ன நம்ம கிட்ட என்னெல்லாம் திருத்தம் வேணுமோ அதை சரி பண்ணிக்கிட்டே வந்துட்டே இருக்கும். அப்போ முன்னேற்றம் எங்க இருக்கு? அப்போ அதை பயிற்சி மாதமா எடுத்துக்கிட்டு மீதி 11 மாதமும் அதே மாதிரி ஓதும் போது நம்ம வாழ்க்கையில குரான் ஓதுறதை பத்தின ஒரு முன்னேற்றம் வரும். அப்படி செஞ்சாதான் ரமலானுடைய அருளை முழுசா பயன்படுத்த முடியும். அல்ஹம்துலில்லாஹ். வேற நடைமுறை செயல்பாடுகள்லாம் மக்களுடைய பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் ரமலானுடைய மாதத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா? அந்த வகையில ரமலானுடைய அருளை பயன்படுத்துறாங்களா?
பேச்சு வார்த்தையில மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, புறம்னாலே நம்ம பெண்களை தான் சொல்லுவோம். அப்படி பெண்களை மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்லிட முடியாதுல்ல, மற்ற எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. அப்படி சாதாரண நாட்கள்ல பேசக்கூடிய புறத்தை கூட ரமலான் மாதம் ஆரம்பிச்சிச்சுன்னா வீணான பேச்சு பேசுறது இல்ல, புறம் பேசுறது இல்ல, பொய்யான பேச்சு பேசுறது இல்ல. இதுல இருந்தெல்லாம் தவிர்த்து விகித செய்யக்கூடிய மக்களா தானே இருக்காங்க. அப்படி யாராவது அவங்கள நோக்கி சண்டை போட வந்தாலோ அதுல இருந்து விலகி நான் நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தீய விஷயத்துல இருந்து தவிர்த்து நன்மையான விஷயங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள். அப்படி இருக்கும்போது ரமலான் மாதத்துடைய அருளை அவங்க பயன்படுத்த தான் செய்யறாங்க. இப்போ மாணவர் என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா புறம் பேசுறதுன்றது நம்ம தவிர்த்திருக்கணும்னு நினைப்போம். ஆனாலும் ஷைத்தான் தினமும் ஒரு தடவையாவது யார் பத்தியாவது பேசி வச்சிடறான். ஆனா ரமலான் மாதம் வரப்போகுது அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு இனிமையாவது நம்ம யார் பத்தியும் பேசக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியத்தோட இப்பவே நிறைய பேர் அந்த முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த வகையில பேச்சு வார்த்தைகள் மூலியமாவும் தன்னை கட்டுப்படுத்தி ரமலானோட அருள்வளத்தை இன்னைக்கு அதிகமா மக்கள் பயன்படுத்த தான் செய்யறாங்க அப்படின்றாங்க. நீங்க சொல்ற கருத்தை என்னால ஏத்துக்க முடியாது. ரமலான் மாதத்துல மக்கள் வீணான செயல்ல தவிர்ந்திருக்காங்க நீங்க எப்படி சொல்றீங்க? அது உண்மையான்னு கேட்டாலும் கிடையாது. ஒரு சிலர் வேணா அப்படி இருக்கலாம். ஆனா நம்மள நிறைய பேரு சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிறத மட்டும்தான் நோம்புன்னு நினைக்கிறாங்க. புறம் பேசுறது, பொய் பேசுறது, சண்டை போடுறதுன்னு ரமலானை தவிர்த்து மற்ற நாள்ல எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தானே நோன்பு வச்சுட்டு பண்றாங்க. இதனால அவங்களுடைய நோன்பும் அழியுது, அவங்க ரமலானையும் பயன்படுத்தலையே. இப்ப நம்ம நோன்புடைய நாள் அடைய போறோம்னா அப்ப நம்மளுடைய நியத்து என்னவா இருக்கணும்? என்னோட நாவை நான் தீய விஷயங்களுக்காக பயன்படுத்துறதுனால என்னோட நன்மையும் நோன்பு வீணடிக்கப்படுது. அப்ப அதுல இருந்து நான் கவனமா இருக்கணும். நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம நோன்பே வைக்கிறோம். ஆனா இன்னைக்கு மக்கள் அப்படி பண்றாங்களா? எல்லா தீய விஷயங்களையும் செஞ்சுட்டு வெறுமனே சாப்பிடாம பட்னி கிடக்குதுல அல்லாஹ்க்கு என்ன தேவை இருக்கு? எந்த தேவையுமே இல்லையே. இந்த வகையில பார்க்கும்போது ரமலானுடைய அலுவலகத்தை மக்கள் பயன்படுத்துறாங்க நீங்க எப்படி சொல்றீங்க? சொல்ற விஷயத்தை ஒத்துக்க முடியுதா? என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் யார் விட்டு விடலையோ அவர்கள் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லைன்றதெல்லாம் நபிமொழி தான். அந்த நபிமொழியை பின்பற்றக்கூடியவங்க ஏராளம் பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் செய்யற தப்புனால நீங்க செய்யற எல்லா மக்களையும் நீங்க குறை சொல்றது தப்பு தானே. அதுக்காக புறமுக்கு பேர் போனவங்க பெண்கள் தான். அப்படிப்பட்ட பெண்கள் கூட இப்ப ரமலான் மாதம் ஆரம்பிச்சுட்டா அந்த புறம்ன்ற விஷயத்தை விட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கை பூட்டு போட்டு அதுல இருந்து தவிர்த்து இருக்க தானே செய்யறாங்க. சரி, இப்ப என்னன்னா இந்த சைடு இடதுபுறம் இருக்கக்கூடிய மாணவி ஒரு விஷயம் அழகா சொன்னாங்க. என்னன்னா, நோன்புனாலே மக்களுக்கு பட்டினி கிடக்கிறது மட்டும்தான் ஞாபகம் வருது. உண்மைதானே? இப்போ நம்ம நோன்பு வைக்க கடமை இருக்கு, சக்தி இருக்கு, நோன்பு வச்சுட்டோம். இந்த நோன்பு நிறைவேற்றணும். இப்ப நம்ம முன்னாடி தண்ணியோ சாப்பாடோ யாராவது கொண்டு வந்து வச்சா நம்ம சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். ஏன்? நோன்பு முடிஞ்சிடும்ன்ற ஒரு பயம் இருக்கும். அதே அளவுக்கு தெரிஞ்சே புறம் பேசினாலோ பொய்யான பேச்சுக்கள்ல நடவடிக்கைகள்ல மோசடியில அநீதி அளிக்கிறதுல ஈடுபட்டா அப்போ நோன்பு வீணா போயிரும் அப்படின்ற அந்த நியத், அந்த எண்ணம் மக்களுடைய மனசுல ஆழமா இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் இந்த ஹதீஸ்க்கு உயிரோட்டம் கிடைக்கும். என்ன ஹதீஸ்னா, யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டு விடவில்லையோ அவர் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. அந்த வகையில எப்படி தெரிஞ்சே சாப்பிட்டாலோ தெரிஞ்சே தண்ணியோ ஏதோ குடிச்சிட்டாலும் நோன்பு முறிஞ்சிடுமோ, அந்த நோன்பு கணக்கிடப்படாதோ, அதே மாதிரி தான் பொய்யான பேச்சுக்கள்லையோ பொய்யான நடவடிக்கைகளையோ மோசடி இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடும் போதும் நம்ம நோன்பு பாலாயிரும் அப்படின்ற விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய கட்டாயத்துல மார்க்கத்தை அறிஞ்சவங்க நம்ம இருக்கோம் அப்படின்றதும் இந்த கருத்து மூலமா தெரிய வருது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நடைமுறை விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வேற என்ன வகையில மக்கள் அருள் வளத்தை பயன்படுத்துறாங்க? ரமலான் மாதத்துடைய முக்கியமான 2 நேரமே சஹர் இஃப்தார் தான். இன்னைக்கு பலரால நோன்பு வைக்க முடியறதில்லை. ஏன்னா வெளியூர்ல தங்கி வேலை பார்க்கறவங்க, ஹாஸ்பிட்டல்ல நோயாளி கூட இருக்கிறவங்க, இவங்களால சமைச்சு சாப்பிட முடியாத நிலைமையில இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு பல இயக்கங்கள் சேர்ந்து பல ஜமாத்ல இருக்கிறவங்க, இன்னும் என் தனி மனிதன்கள் கூட சமைச்சு சாப்பாடு இல்லாத மக்களுக்கு தேடி கொண்டு போய் கொடுக்க தானே செய்யறாங்க. சஹர் சாப்பாடு இலவசம்னு சொல்றாங்க. இன்னும் பல பள்ளிவாசல்கள்ல இஃப்தாருடைய சாப்பாடுமே இலவசமா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தானும் நோன்பு நோட்டு பிறரும் நோன்பு நோக்கணும்ன்ற நியத்துல இந்த ரமலானுடைய அருள்வளத்தை மக்கள் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. மாணவி சொன்னது ரொம்ப நம்ம சமூகத்துல நம்ம சகோதரர்கள் செய்யக்கூடிய ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஏன்னா வெளியூர்ல தங்கி வேலை பார்க்கறவங்க, மருத்துவமனையில நோயாளி கூட இருக்கிறவங்க, இன்னும் பயணத்துல இருக்கிறவங்க நோன்பு வைக்கணும் சக்தி இருக்கும், நோன்பு வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா என்ன தடையா இருக்கு? சகர்ல அவங்க உணவை ஏற்பாடு பண்ணி சாப்பிடுறது.
தானும் நோன்பு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி உணவு கிடைக்கலன்னு யாரும் நோன்பு விட்டுறக்கூடாதுன்னு நோன்பாளிகளா இருந்துகிட்டும் சகர் உணவை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க, பலர் இலவசமாகவும் கொடுக்குறாங்க. அந்த வகையில ரமலானுடைய அருள்வளத்தை இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் ரொம்ப அழகா பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு பெருசா மாற்று கருத்து எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்றதுல மாற்றம் இல்லை, ஆனா சகர் இஃப்தாருடைய நேரத்தை மக்கள் சரியா பயன்படுத்தலைன்றதான் என்னோட கருத்து. இப்போ ஃபஜருக்கு பாங் சொல்ற வரைக்குமே நம்மளுக்கு சகர் சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கு. ஆனா சில மக்கள் 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சாப்பிட்டுறாங்க. நபி வழியில இல்லாத ஒரு விஷயத்தையும் பின்பற்றுறாங்க. என்னன்னு கேட்டா, நியத்துன்ற ஒரு துவா சொன்னாதான் அந்த நோன்பே முழுமையடையும்னு மக்கள் தவறா புரிஞ்சுட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ சஹாபாக்களோ நம்மளுக்கு இப்படி ஒரு விஷயத்தை கத்து தரலையே. சரி, இப்போ இஃப்தாரை எடுத்துக்கிட்டாலுமே சூரியன் மறைஞ்சிட்டாலே நம்ம நோன்பு திறக்கணும். சில பள்ளிகள்லேயே ரொம்ப லேட்டாக தான் நோன்பு திறக்கிறாங்க. இதை வச்சு வீட்டில் இருக்க பெண்களும் லேட்டாக நோன்பு திறக்கிறாங்க. இதில் ஹைலைட் என்னன்னா, லேட்டாக நோன்பு திறந்தா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நன்மை கிடைக்கும்னு தப்பாக நினைக்கிறது இல்லாமல் சீக்கிரமாக நோன்பு திறக்கிறவங்களை வேற இலக்காரமாக பார்க்கறது. இப்போ மக்கள் இந்த மாதிரி தவறுலாம் பண்ணும்போது சரியாதான் அருள் வளத்தை பயன்படுத்துறாங்கன்னு எப்படி அவங்க சொல்றாங்க? நான் கூட மாற்று கருத்து எதுவும் இருக்காதுன்னு நினைச்சேன். என்னன்னா, உணவு ஏற்பாடு பண்ணி கொடுத்து நன்மையை சம்பாதிக்கிறாங்க அந்த நேரங்கள்லன்னு சொல்றீங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, உணவு செஞ்சு கொடுத்து அருளை பயன்படுத்துறது கரெக்ட் தான், ஆனா அந்த நேரத்துல நிறைய பிதத்தான விஷயங்கள் நடக்குதே. நபி மொழியில மார்க்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுக்காத பிரார்த்தனை செய்யறாங்க. இன்னொன்னு, சகர் நேரத்தை அவங்கெல்லாம் ஒரு நீட் சொல்லி ஒருத்தரும் ஒரு நேரத்துல நோன்பு பிடிச்சிக்கிறாங்க, இஃப்தார் நேரத்தை நீட்டிச்சுக்கிறாங்க. அப்ப அந்த வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடக்கும்போது அருள் வளத்தை எப்படி முழுசா பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, அவங்க சொல்ற மாதிரி கம்மியான பேர் தான், ரொம்ப கம்மி தான் இருக்காங்க. சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை விட இந்த தவறு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது தானே? அப்படியா? மக்கள் வித்தியாசமான விஷயங்கள்ல ஈடுபடுறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. எப்படி அவங்க இவ்வளவு சாதாரணமா இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்றாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கு இழுத்துச் செல்லும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சொல்றாங்க. அப்போ ஒரு ஊர்ல ஒரு குடும்பம் அந்த தவறை செஞ்சாலுமே அதை தடுக்க வேண்டியது நம்ம கடமை தானே. சகருக்கு எந்திரிச்சு சாப்பிட்டா மட்டும் போதுமா? சகருடைய நேரத்துல பரக்கத்து இருக்கு. அப்போ நபி அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி பயன்படுத்தினால நோம்போட முழு நன்மையுமே நம்மளுக்கு கிடைக்கும். உணவு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க, ஆனா வித்தியாசமான விஷயங்கள் பெரிய தப்பு கிடையாதுன்னு சொல்றீங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு புதுமையும் வழிகேடு, ஒரு வழிகேடும் நம்மளை நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும். அப்போ நம்ம செயல்லாம் செய்யறோம், ஆனா அந்த செயல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழியில இருக்கணும், அப்பதான் முழு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒத்துக்க முடியுதா? ஒத்துக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே ரமலான் மாதத்துல ரொம்ப ஆர்வமா நிறைய செயல்கள் செய்வோம். ஒரு செயலும் அல்லாஹ் காட்டி கொடுத்துருக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வழிமுறையாகவும் வச்சிருக்கிற செயலை தான் நம்ம செய்யணும். அப்பதான் அந்த அருள் வளத்தை நம்மளால முழுசா பயன்படுத்த முடியும். அல்ஹம்துலில்லாஹ். வேற நடைமுறை செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு ஏதாவது கருத்து? இப்போ இந்த விஷயத்த கூட சொல்லலாம். சட்டத்திட்டங்கள்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நோன்புல செயல்படுத்தணுன்றதுக்காக மக்கள் தேடி போய் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒருவேளை நோன்பு வைக்கும்போது இதை செஞ்சா நோன்பு முடிஞ்சிடுமோ, அதை செஞ்சா நோன்பு முடிஞ்சிடும், ஒவ்வொரு விஷயத்தையும் இரையச்சத்தோட பயந்து கவனமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள். அப்படி இருக்கும்போது ரமலான் மாதத்துடைய அருளை அவங்க பெற்றுட்டு தானே இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, ரமலான் ஆரம்பிக்கிற வரை வெயிட் பண்ணாம ரமலானுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ரமலான்ல என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சட்டத்திட்டங்களை போய் மக்கள் தேடி தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு நாள் நம்ம இது செஞ்சா நோன்பு முறிஞ்சிடுமோ, இப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யலாமோன்னு பார்த்து செஞ்சு நோன்பை பாதுகாப்பா வச்சு அல்லாஹ்வுடைய அருளை பெறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. சரிதானே? மக்கள் தேடி தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இருக்கலாம், கொஞ்சம் பேர் வேணா இருக்கலாம் அப்படி தேடி தெரிஞ்சுக்கிறவங்க. ஆனா சட்டத்திட்டங்களை தெரிஞ்சுக்கிறதும் இல்லை. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தாலுமே அந்த இடத்துல அதுக்கு ஆர்வம் காட்டுறது இல்லை. கேட்டா எங்க முன்னோர்கள் இந்த மாதிரி தான் இருப்போம்னு சொல்றாங்க. அவங்க முன்னோர்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னா, பல்லு விளக்குனா நோம்பு முடிஞ்சிடும், ரத்தம் வந்தா நோம்பு முடிஞ்சிடும், நெகம் வெட்டினா நோம்பு முடிஞ்சிடும், குளிச்சா வாயில தண்ணி போயிடும் அதனால நோம்பு முடிஞ்சிடும், வாந்தி லைட்டா எடுத்தா கூட நோம்பு முடிஞ்சிடும் சொல்லி இந்த மாதிரி மார்க்கத்துல இல்லாத ஒரு விஷயத்த மார்க்கத்துல இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரமலானை பயன்படுத்தல. இதுல இருந்து இப்போ ஒரு மனுஷன் பல்லு விளக்காம இன்னொரு மனுஷன் கிட்ட பேசும்போது அவனோட சூழ்நிலையை நினைச்சு பாருங்க. மாணவி என்ன சொல்றாங்கன்னா, சட்டத்திட்டங்களை தேடி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கம்மியான மக்கள் தான். இன்னும் அறியாமையில மார்க்கம் காட்டி கொடுக்காத வழியில நோன்பை கடைபிடிக்கிற மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. சட்டத்திட்டங்களுக்கு முக்கியத்துவம் யாரும் காட்டல. அதுக்கு சில உதாரணங்களையும் சொல்றாங்க.
இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கீங்கன்னு தெரியுது. வெளியில வந்து பாருங்க எவ்வளவு மக்கள் அறியாமையில இருந்து வெளியே வராங்கன்னு. ஒவ்வொரு மக்களும் அறியாமையில இருந்து வெளியே வர்றதுக்காக பள்ளிவாசல்ல, பல இஸ்லாமிய நிறுவனங்கள்ல, ஜமாத்துகள்ல பல நிகழ்ச்சிகளும் வகுப்புகளும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம தாருல் ஹிக்மால கூட ஏன் எல்லாரும் வந்திருக்காங்க, சட்டத்திட்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை ரமலான் மாதத்துல செயல்படுத்தணும்னாலும் எல்லாரும் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரமலான் மாதத்துடைய அருளை அவங்க பெற்றுட்டு தான் இருக்காங்க. நீங்க சொல்றது எல்லாமே நான் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. எல்லாரும் எல்லா நிகழ்ச்சிக்கும் கலந்துக்கிறாங்க, எல்லாம் ஆர்வமா தான் இருக்காங்க. ஆனா எத்தனை பேர் அதை முழுமையா கவனிக்கிறாங்க, அதை முழுமையா அவங்க வீட்டுல போய் செயல்படுத்துறாங்க? இதைத்தான் நான் அவங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மாணவிகள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சட்டத்திட்டங்களை சொல்றதுக்கு மார்க்கம் தெரிஞ்ச நிறைய பேர் முன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, மக்களும் அதை வந்து கவனிக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் முழுசா கவனிக்கிறது இல்லை. கவனிச்ச மக்களும் தான் என்ன பழகிருக்காங்களோ அதான் போய் செயல்படுத்துறாங்க. இல்ல நம்ம இவ்வளவு நாள் பழக்கத்துல உள்ள தப்பு, நபி வழியில இல்லாதது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் காட்டி கொடுத்துருக்காங்கன்னு சரியான விஷயம் நம்ம கிட்ட வந்தும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு மக்கள் தயங்குறாங்க. இது உண்மையான விஷயம்தான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அரபு மக்கள் எப்படிலாம் இருந்தாங்க நம்ம வரலாறுல பார்க்கணும். எப்படியெல்லாம் இருந்தாங்க? பெண்களை ரொம்ப இழிவா நினைப்பாங்க, பெண் குழந்தைகளை உயிரோடு பதைக்கக்கூடியவங்களா இருந்தாங்க, பழிக்கு பழி தீக்கிறவங்க, வட்டி அதிகமா, அவங்களுடைய மொழியை வச்சு பெருமை கொள்ளக்கூடிய இந்த மாதிரி நிறைய மோசமான குணங்களோட இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கட்டளையை கேட்டு ஏகத்துவம் மனசுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அல்லாஹ் சொன்ன எல்லாத்தையும் சமயனா வாத்தாவனா, செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தனால இந்த உலகத்துக்கே முன்மாதிரியா வாழ்ந்தாங்க நம்முடைய சஹாபாக்கள். இப்போ நம்ம மார்க்கத்தை எப்படிலாம் பரப்புறோம்? சோசியல் மீடியால தான் அதிகமா பரப்புறோம். அப்ப என்ன இருந்துச்சு? எப்படி இஸ்லாம் உலகம் முழுக்க பரவிச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட செயல்கள் மூலமாவும் அவங்களுடைய தோழர்களோட செயல்களை பார்த்து வியந்து போய் மார்க்கத்தை தேடி வந்து தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் தான் அதிகம். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இது சாதாரண நடைமுறை செயல்பாடு தானே, இது சாதாரண பேச்சு தானே, இதுல நம்ம என்ன மார்க்கத்தை பெருசா பின்பற்ற முடியும்? தொழுகையில, நோன்பு வைக்கிறதுல இது செஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறத தாண்டி நடைமுறை செயல்பாடுகளும் நபி வழியில இருக்கணும். அதை மாத்திக்கிறதுக்கும் மக்கள் தயாரா இருக்கணும் அப்படின்ற ஒரு அழகான தீர்வு முதல் கேள்விக்கு கிடைச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ்.